இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம பிரசாந்த் அண்ணாவோட அந்தகன் படத்துல இருந்து ஒரு பாட்டை நம்ம தளபதி விஜய் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அதுக்கப்புறமா நம்ம சூரிய அண்ணாவோட கொட்டுக்காளி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் 2 இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா, நம்ம பிரசாந்த் அண்ணா நடிச்சிருக்கிற படம் தான் வந்துட்டு அந்தகன். இந்த படத்துல இருந்து அந்தகன் ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாரு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வர ஜூலை 24 அதாவது வர புதன்கிழமை இந்த பாட்டை ரிலீஸ் வந்து பண்ண போறாரு. இந்த பாட்டை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம அனிருத் அண்ணாவும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. இவங்களோட வாய்ஸ்ல நம்ம சந்தோஷ் நாராயணன் அவங்களோட மியூசிக்ல இந்த அந்தகன் ஆந்தம் சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அந்தகன் படமும் வந்து பாத்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 15 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சூரியன்னா ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் தான் வந்துட்டு கொட்டுக்காளி. இந்த படத்தை PS வினோத்ராஜ் அவர்கள் டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் வந்து பண்றாரு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த கொட்டுக்காளி படத்துல இருந்து நாளைக்கு அதாவது ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கொட்டுக்காளி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அஜய் ஞானமுத்து இவரோட டைரக்ஷன்ல நம்ம அருள்நிதி அண்ணாவோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் வந்துட்டு டிமாண்டி காலனி பார்ட் 2. இப்போ என்ன அப்டேட் இந்த படத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸை நம்ம ரெட் ஜெயின் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடுக்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸை. அது மட்டும் இல்லாம டிமாண்டி காலனி பார்ட் 2 படம் வந்து ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்ற விஷயத்தையும் இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்ல எக்ஸாக்டா எந்த டேட்ல இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சாம் சிஎஸ் வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.